கண்ணுக்குள்ள இறங்கி ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சாரி கைஸ், வீடியோ வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா VPN கனெக்ட் பண்ணி CapCut ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக என்னால் ரெக்கார்டே பண்ண முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப லேக் ஆகுது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கா? ஸோ CapCutல இப்போ நம்ம எடிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் என்ன கிளிப் ஆட் பண்ணோமோ அதே கிளிப்பில் தான் வருது. ஆட்டோ சேவ் ஆக மாட்டேங்குது. இல்லை எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையா, இல்லை உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குதா? இப்போ CapCutல கரண்ட் வெர்ஷன் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 14.4 இதை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க. 14.5 தான் யூஸ் பண்ணேன். அதில் வந்து செக்யூரிட்டி நோட்டீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வந்துச்சு. அதனால் 14.4க்கு மாறிட்டேன். ஓகே, இப்போ அந்த இமேஜ்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாங் ஆட் பண்ணிவிட்டு அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி மூவ் பண்ணிங்க அப்படின்னா, ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த இமேஜ் கட் ஆயிரும். அந்த சாங் டியூரேஷனுக்கு லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படியே பேக் போயிட்டு ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு இருக்கா? ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணோம்ல அந்த ரேஷியோவில் இருக்கும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த எல்லா இமேஜையும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் லேக் ஆகுது. அதனால் கொஞ்சம் வீடியோஸ் வந்து அங்கனங்கன்னா உங்களுக்கு வேறு கிளிப்பை காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கைஸ், இதை சொல்ல மறந்துட்டேன். எனக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கானான்னு தெரில. உங்களுக்கும் மேபி அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த ஆட்டோ சேவ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட்லாம் அனிமேஷனில் போயிட்டு அந்த எஃபெக்ட் ஒர்க் ஆகுதா, டெக்ஸ்ட்டில் போயிட்டு அந்த டெக்ஸ்ட்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி எல்லாமே அலைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வராமல் போணுச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுவோம். அப்போ ஆட்டோ சேவ் ஆகாது. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்லேருந்து தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன், வரல. அப்புறம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அது மாதிரி பண்ணேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது மறுபடியும் ஃபஸ்ட்டு இமேஜ் எப்படி ஆட் பண்ணோமோ அதே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக டெக்ஸ்ட்டு இமேஜ் எல்லாமே வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இன் அவுட் வந்துச்சு, காம்போவில் வரல. நம்ம அந்த காம்போவில் தான் எஃபெக்டே யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எரர் வருது. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா, இல்லை உங்களுக்கும் அந்த மாதிரி வருதா? இல்லை எனக்கு மொபைல் அந்த வெர்ஷன் வந்து சப்போர்ட் ஆகலையானு தெரில. ஸோ மேபி நான் மொபைல் அப்டேட் பண்ண தான் நினைக்கிறேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷனில் வந்தீங்க அப்படின்னா இன் அவுட்டு காம்போன்னு இருக்கும். இந்த காம்போவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 எஃபெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் பெண்டலம் 1 பெண்டலம் 2 அப்படின்னு இருக்கும். இந்த எஃபெக்ட்டை தான் மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இமேஜுக்கு பெண்டலம் 1, 2வது இமேஜுக்கு பெண்டலம் 2, அப்போ 3வது இமேஜுக்கு பெண்டலம் 1. இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கீழே வேணுங்கிற அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அப்படியே விட்டுறது பெட்டர். இப்போ 2வது இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி அனிமேஷன், அதே மாதிரி காம்போவில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டலம் 2 இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ 4 இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த எஃபெக்ட் தான். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸு. ஸோ இதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. என்னென்னா லிரிக்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த ஃபாண்ட் வரல. ரொம்ப சங்கட்டமாயிடுச்சு கைஸ். இப்போ டெக்ஸ்ட்டில் போனேன்னா ஆட் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று கூட கேபிட்டல் வேணாம். ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் கொடுப்போம் மற்ற லிரிக்ஸில். இதில் வந்து நார்மலாக ஸ்மால் லிரிக்ஸை கொடுத்துக்குங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சேனல் நேம் நான் டைப் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு அந்த லிரிக்ஸை வச்சுக்கோங்க. இப்போ ஃபாண்ட்டில் போகிறேன், எதுவுமே ஷோ ஆகலை. இதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மறுபடியும் க்ளோஸ் பண்ணேன், மறுபடியும் ஓப்பன் பண்ணேன். பழையபடி அந்த எஃபெக்ட்லாம் போயிருக்கும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட்டை மட்டும் எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஃபாண்ட்ஸில் போனீங்க அப்படின்னா மை ஃபாண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமாக ஃபாண்ட்டை ஆட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு இருக்குது எனக்கு. இது ப்ளஸ் ஆடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அல்கிரியா சான்ஸ் அப்படின்னு ஒரு ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சைஸ் டிக்ரீஸ் பண்ணி வச்சுங்க. மேக்ஸிமம் குட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த முன்னாடி நம்ம அந்த எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு குட்டியாக ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் ஃபேட் அவுட்டு. ஸோ அனிமேஷனில் வந்தீங்க அப்படின்னா இன்லேயே ஃபேட் இன்னு அப்படின்னு இருக்கும். அந்த எஃபெக்டை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த லிரிக்ஸை ஃபுல்லாகவே எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் டிஃபால்ட்டாக அந்த எஃபெக்ட் இருக்கும். இந்த ஃபாண்ட் அந்த லிரிக்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாரி கைஸ், இவ்வளோ பிரச்சனை இருக்கனால இந்த வீடியோவை என்னால் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியலை. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்ததெல்லாம் ஸோ எனக்கு வீடியோவை சென்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னாங்கல்ல, அவங்களோட வீடியோஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பாய்.